ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கற்க கசிற யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில் இபிஐடி இபிஎஸ் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 7 தான் வந்து பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். ஒன் அப் லிமிடெட் அப்படின்ற கம்பெனிக்கிட்ட ₹5 lakhsக்கு வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குது. ஒரு ஷேருடைய விலை வந்து பார்த்திங்கன்னா ₹100. இவங்க வந்து எக்ஸ்பான்ஷன் அண்ட் மாடர்னைசேஷன் பர்பஸ்க்காக ஒரு ₹3 lakhs வந்து ரைஸ் பண்ணணும் கேபிட்டலை அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த கேபிட்டலை ரைஸ் பண்ணுறதுக்கு 4 ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் அப்படின்றத அனலைஸ் பண்ணி நம்ம தான் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட், ஆல்டர்னேட்டிவ் மெத்தடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது இந்த ₹3 lakhs ஃபுல் அண்ட் ஃபுல் ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமாக ரைஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ₹1 lakh ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமாகவும் ரிமைனிங் இருக்கக்கூடிய ₹2 lakhs வந்து டிபெஞ்சர்ஸ் மூலமாக ரைஸ் பண்ண போகிறாங்களாம். தேர்ட் வந்து வெறும் லோன் மூலமாக மட்டுமே ரைஸ் பண்ண போகிறேன் அந்த ₹3 lakhs. அண்ட் ஃபோர்த் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ₹1 lakh ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் ₹2 lakh வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் மூலமாக ரைஸ் பண்ண போகிறாங்களாம். அப்போது இந்த சம்மில் வந்து EBIT 1,50,000 கொடுத்துருக்காங்க. டேக்ஸ் வந்து 35% கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு டேப்லெட் காலம் மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. பர்டிகுலர்ஸ் ஆல்டர்னேட்டிவ் 1, 2, 3, 4. ஆல்டர்னேட்டிவ் 1ல் வெறும் ஈக்விட்டி ஷேர்ஸ், 2ல் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் ப்ளஸ் டிபெஞ்சர்ஸ், 3ல் வந்து லோன்ஸ், 4ல் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் ப்ளஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். EBIT அப்படின்றது ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். அதாவது நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான ஏர்னிங்ஸ் வந்து எவ்வளோ, 1,50,000. இது இன்ட்ரெஸ்ட்டும் டேக்ஸும் பே பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராஃபிட். அதை நீங்கள் எல்லா ஆல்டர்னேட்டிவ்ஸ்க்கும் எழுதிக்கலாம். அதிலிருந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம டிடெக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கேஸில் ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமாக ரைஸ் பண்ணுறனால இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது, அதனால் நீங்கள் டிடெக்ட் பண்ண தேவையில்லை. அப்போது ஏர்னிங் பிஃபோர் டேக்ஸுமே உங்களுக்கு 1,50,000 தான். இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே அப்ளிகபிள் ஆகும். நீங்கள் டிபெஞ்சர்ஸ் மூலமாக ரைஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமாக ரைஸ் பண்ணாலும் சரி, டேக்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே அப்ளிகபிள். அப்போ 1,50,000 35% கேல்குலேட் பண்ணி டிடெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் 97,500. இது வந்து ஏர்னிங் ஆஃப்டர் டேக்ஸ். இதில் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் கிடையாது, அதனால் நம்ம எதுவும் லெஸ் பண்ண போகிறது கிடையாது. இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த 97,500 அப்படின்றது வந்து ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். இப்போ இவ்வளோ பணம் தான் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான ஏர்னிங்ஸ்னு அர்த்தம். சரி, ஒரு ஷேருக்கான ஏர்னிங்ஸ் என்ன அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். நம்மளுடைய ஆர்கனைசேஷனில் ஆல்ரெடி நம்மக்கிட்ட 5,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குது. இந்த 5,000 அப்படின்றத எப்படி கண்டுபிடிச்சோன்னா 5 lakhs டிவைடட் பை 100, 5,000. இப்போ நம்ம இந்த ₹3 lakhs எப்படி ரைஸ் பண்ணியிருக்கோம்? ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமாக தான் ரைஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ₹3 lakhs டிவைட் பை 100, 3,000 ஷேர்ஸ். அப்போ 5,000 + 3,000 8,000. அப்போ நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோ? 8,000. 97,500 டிவைடட் பை 8,000 12.19. ஃபர்ஸ்ட் கேஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் கேஸ் வந்து பார்க்கலாம். இவங்க வந்து ஈக்விட்டி ஆஸ் வெல் அஸ் டிபெஞ்சர் மூலமாக ரைஸ் பண்ணுறாங்க. டிபெஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா 2 lakhs டிபெஞ்சர்ஸ் 10% per annum இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ₹2 lakhs 10% இன்ட்ரெஸ்ட் வந்து 20,000. EBITலேருந்து அந்த ₹20,000 இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம டிடெக்ட் பண்ணோம்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் EBT, அதாவது 1,30,000. அந்த 1,30,000க்கு 35% டேக்ஸ் கண்டுபிடிச்சோன்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 84,500. இதில் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் எதுவும் பே பண்ணாதனால அதுதான் வந்து ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். இப்போ இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் 5,000. இப்போ வந்து வெறும் ₹1,000 தான் ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமாக ரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ₹6,000. 84,500 டிவைட் பை 6,000 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் 14.08 ஏர்னிங் பர் ஷேர். தேர்ட் கேஸ் பாருங்கள். வெறும் லோன் மூலமாக ரைஸ் பண்ண போகிறாங்க அந்த அமௌண்ட்டை. ஸோ 1,50,000 லோன் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 10%ன்னு சொல்லியிருக்காங்க. 3 lakh into 10% 30,000. டிடெக்ட் பண்ணால் 1,20,000. அதுலேருந்து டேக்ஸ் 35% நீங்கள் டிடெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் 78,000. இதுலேயும் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் எதுவுமே கிடையாது, அதுதான் ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்.
அப்போ 78,000 டிவைடட் பை 5,000 மட்டும்தான். ஏன்னா இது ஃபுல்லாகவே டிபெஞ்சர்ஸ் இல்லை டேர்ம் லோன் மூலமாக தான் ரைஸ் பண்ண போகிறாங்க. இதில் ஈக்விட்டி ஷேர்ஸ் கிடையாது. அதனால் எக்ஸிஸ்டிங் ஈக்விட்டி ஷேர்ஸ் 5,000 மட்டும்தான் எடுத்துப்போம். அதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் 15.60. ஃபோர்த் கேஸ் வந்து ஈக்விட்டி ஆஸ் வெல் ஆஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். 1,50,000லேருந்து இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருந்தால் டிடக்ட் பண்ணணும். இதில் டிபெஞ்சர்ஸோ டேர்ம் லோன்ஸோ யூஸ் பண்ணாதனால அதே அமௌண்ட் 1,50,000 தான் ஏர்னிங் பிஃபோர் டேக்ஸ். இதுலேருந்து 35% நீங்கள் டேக்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 97,500. இதில் வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் பே பண்ணணும். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுடைய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 lakh, ரேட் வந்து பார்த்திங்கன்னா 8% டிவிடெண்ட். 2 lakhs into 8% 16,000. அதை நீங்கள் டிடக்ட் பண்ணிங்கன்னா 81,500. இப்போ இந்த கேஸில் வந்து 1,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குது, ஆல்ரெடி 5,000 இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 6,000. அப்போ 81,500 டிவைட் பை 6,000 13.58. இப்போ நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள் எதில் வந்து ஏர்னிங் பர் ஷேர் அதிகமாக இருக்குன்ட்டு. உங்களுக்கு 2 and 3ல் தான் அதிகமாக இருக்குது. 2ம் 3யும் கம்பேர் பண்ணால் 3ல் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன் ஜாஸ்தியாக இருக்குது? எல்லா பணமுமே நம்ம வந்து லோன் மூலமாக வாங்குகிறோம், அதாவது டிபெஞ்சர்ஸ் மூலமாக வாங்குகிறோம். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. அவங்களுடைய ஷேர்ஸோடைய ப்ரைஸ் வந்து எதுவும் அஃபெக்ட் ஆகாது. அவங்களுடைய ஏர்னிங் பர் ஷேர் இன்னும் அதிகமாக தான் ஆகும் நீங்கள் லோன் மூலமாக கேபிட்டல் ரைஸ் பண்ணிங்கன்னா. செகண்ட் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா 14.08. தேர்ட் கேஸை கம்பேர் பண்ணுறது கொஞ்சம் கம்மி. ஏன்னா அதில் வந்து ஈக்விட்டி மூலமாகவும் வாங்குகிறாங்க, டிபெஞ்சர்ஸ் மூலமாகவும் வாங்குகிறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் கேஸ் வந்து பாருங்கள், உங்களுடைய ஏர்னிங் பர் ஷேர் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் கேஸில் 12ம் ஃபோர்த் கேஸில் 13ம் இருக்குது. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, ஒரு கம்பெனி வந்து கேபிட்டல் ரைஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது இட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் டு சூஸ் லாங் டேர்ம் லோன்ஸ் ஆர் டிபெஞ்சர்ஸ். அதை சூஸ் பண்ணி ரைஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆக மாட்டாங்க அப்படின்றத வந்து இந்த ப்ராப்ளம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.